முடிஞ்ச வரலாம் தமிழ்ல பேச முயற்சிக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் தமிழ்ல பேசுறீங்க. தயவுசெய்து என்னோட தமிழுக்கு நீங்க மன்னிக்கணும். ஏன்னா அது என்னோட தாய்மொழி இல்ல. அதேபோல இங்கிலீஷும் பேசும்போது தவறு ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுவும் என் தாய்மொழி இல்ல. ஸோ கைண்ட்லி பார்டன் மீ இஃப் ஐ கோ ராங் இன் போத் மை இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஏன்னா நாங்கலாம் மெட்ராஸ்ல வளர்ந்து பொறந்தவங்க. உங்களோட சுத்தமா அந்த அளவுக்கு தமிழ் பேச எங்களுக்கு தெரியாது. இப்பயும் பாண்டிச்சேரியில தான் செட்டில் இருக்கிறோம். அதால எங்களுக்கு அந்த சென்னை ஸ்லாங் தான் தமிழ். ஸோ கைண்ட்லி பார்டன் மீ இஃப் ஐ கோ ராங். தவறான வார்த்தைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் மன்னிச்சுங்க. முத்துவேல் பாண்டியனுக்கு ஒரு பெரிய நன்றி. நம்மள இந்த ப்ரோகிராமை இணைச்சு அ எ அ இந்த 1050வது ப்ரோகிராமுக்கு என்னைய அ ப பேச வைக்கிறதுக்கு. Life is a series of experiences experienced by a human from the womb to the tomb. இப்படி ஒரு அருமையான ஒரு லைஃப்ல லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. இது சிலது நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸா இருக்கலாம், சில அனுபவ எக்ஸ்பீரியன்ஸஸா இருக்கலாம், சில கெட்ட எக்ஸ்பீரியன்ஸஸா இருக்கலாம். எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குதோ இல்லையோ, நல்லது நடக்குதோ இல்லையோ, ஆனா வாழ்க்கையில ஒண்ணு நடக்கிறது என்னடான்னா தடைகள், ஆப்ஸ்டிகல்ஸ். இது ஆப்ஸ்டிகல்ஸா ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லலாம், ஹர்டில்ஸ்ன்னு சொல்லலாம், தடைகள். தமிழ்ல தடைகள்னு சொல்லலாம். இங்க ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தாலும் தடை போட்டி என்றது ஒண்ணு இருக்கு. ஒலிம்பிக்ஸ், எந்த ஸ்கூல் கேம்ஸ் எங்க போனாலும் இந்த தடை போட்டி என்றது இருக்கு. ஸோ வாழ்க்கையில தடை என்றது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் தான். இது வந்து நீங்க தாண்டி தான் போகணும். கடந்து தான் போகணும். இது அலட்சியமா விட்டு போகக்கூடிய சமாச்சாரம் இல்ல. ஸோ தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க தாண்டிட்டு, அத மீறிட்டு, அது ஏதோ ஒரு இதுல வச்சுட்டு நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆ நம்ம ஹிந்து மித்தாலஜில பார்த்தீங்கன்னாலே, எது ஒரு நல்லது ஆரம்பிச்சாலும், அ கணபதிக்கு பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், ஒரு ஃபங்ஷனா இருக்கட்டும், ஒரு கல்யாணம் இருக்கட்டும், ஒரு கிரகப்பிரவேசம் இருக்கட்டும். எது இருந்தாலும் கூட நம்ம ஹிந்து மித்தாலஜி பிரகாரமா ஒரு கணபதி ஹோமம், கணபதிக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு போவோம். எதுக்கு கணபதிக்கு பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ் அ காட் ஆஃப் அப்ஸ்டிகல்ஸ். எந்த தடையில வந்தாலும் இந்த தடைய நீக்கி எனக்கு நல்லது பண்ணி கொடு சாமின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பண்றோம். ஸோ தடைகள்ன்றது, வரோன்றது இது உறுதி. இதுக்கு ஒரு ஆண்டவன் வச்சு, ஆண்டவனுக்கு நம்ம ப்ரே பண்ணிட்டு, ஜெபம் பண்ணிட்டு நம்ப அ அந்த ஃபங்ஷன நடத்துறோம். ஸோ வாழ்க்கைன்றது அப்ஸ்டிகல்ஸ் இல்லாம இல்ல. நல்லதுன்னு வருதோ இல்லையோ, கெட்டது நடக்குதோ இல்லையோ, ஆனா இந்த தடைகள்ன்றது உறுதின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து ஆண்டவன வேண்டிட்டு கும்பிட்டு பண்றோம். எதுக்கு இதுல கணபதிய நம்ப முக்கியமா வேண்டுறோம் அப்படின்னு பார்க்க போனா, அ அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரார்டினரி மெமரி. அந்த மெமரி இருக்கிற ஒரே காரணத்தால தான் அவருக்கு எந்த தடை வந்தாலும் அது வந்து அவரால சால்வ் பண்ண முடியும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் அவர் கணபதிக்கு நம்ம ப்ரே பண்றோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த டூல்ஸ். Memory is your one of the best tools that you can always do for solving your problems. So ஒரு ஒரு ப்ராப்ளம்னு இருந்தா அதுக்கு சொல்யூஷன் டெஃபினட்டா உண்டு. எங்க டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பிரகாரம் நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு தடை இல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும்னா, இம்மீடியட்டா எடுக்கணும். தள்ளி போடக்கூடாது. The more you postpone, the tougher it becomes. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அது டஃப்பா தான் மாறுமே தவிர்த்து, அது வந்து சுலுவாகாது. ஸோ ஒரு பிரச்சனைன்னு வந்தா எவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து அத சால்வ் பண்ண முடியும்ன்றத நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம இந்த ப்ரோகிராம்ல என்ன பார்க்க போறோம்னா, தடைகள் எப்படி வருது? எதுக்காக வருது? அது எப்படி வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம்? ஆண்டவன் நம்மளுக்கு என்ன குடுத்திருக்காரு? இது வச்சு எல்லாம் உன்னால சால்வ் பண்றதுக்கு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் சைக்காலஜிக்கல் ஆர் இட் இஸ் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். ஸோ வி வில் அனலைஸ் ஒண்ணு ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி, அ எப்படி பண்ணலாம்? ப்ராப்ளம்ஸ எப்படி சால்வ் பண்ணலான்றது நம்ம இந்த இந்த சிறிய நேரத்தில நம்ம பார்க்க முடியும். பார்க்கலாம். அ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்.
இது ஆல்மோஸ்ட் 1 ஃபுல் டே ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம உங்களுக்கு வந்து ஒரு கேப்சூலா மாத்தி, ஒரு டேப்லெட்டா குடுக்குறேன். நீங்க அப்படியே வந்து வாயில போட்டு முழுங்கிடுங்க. இது எந்த அளவுக்கு உங்க பிளட் ஸ்ட்ரீம்ல இறங்கி, அது வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஸோ, ஆப்ஸ்டிக்கிள்ஸ் அப்படின்னு வரும்போது, அது ஹர்டில்ஸ்ன்னு சொல்லலாம், ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லலாம், தடைகளும் சொல்லலாம். அப்ப ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வரும்போது எப்படியெல்லாம் வரலாம் ப்ராப்ளம்ஸு? ப்ராப்ளம்ஸ் வந்து பேசிக்கலா 3 வெரைட்டியா வருது நமக்கு. 1 ப்ராப்ளம்ஸ் பை அஸ் டூ அஸ். நம்பளாலேயே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்பளுக்கே வரும். சினிமா பாணியில சொல்லப்போனா, "சூனியத்த வச்சுக்கிட்டோம்டா" அப்படின்னுவாங்க. ஒரு சினிமால சொல்லியிருப்பாரு வடிவேலு. "சூனியத்த நம்மளே வச்சுக்கிட்டோம் பார்றா, வாங்கிட்டோம் பாரு" அப்படின்னு சொல்லிப்பாரு. அதுபோல சூனியத்த நம்பியே வாங்கி வைக்கிறது தான் ப்ராப்ளம்ஸ் பை அஸ் டூ அஸ். அது ஃபர்தரா அனலைஸ் பண்ணுவோம். 2வது வெரைட்டி ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, நம்பளால இன்னொருத்தருக்கு. ப்ராப்ளம்ஸ் பை அஸ் டூ அதர்ஸ். நம்பளால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு இன்னொருத்தருக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும்? அப்படின்றது 2வது வகையான ஒரு அ ப்ராப்ளம். 3வது வகையான ப்ராப்ளம் எப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் பை அதர்ஸ் டூ அஸ். நம்மளால ஒண்ணும் இருக்காது. எதிராளால நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். அது நம்மளுக்கு கனெக்டடா இருக்கலாம், நான் கனெக்டடா இருக்கலாம். வால்சன் சொன்ன மாதிரி கோவிட் போல ஒரு சிச்சுவேஷன்ஸ் நம்மளால ஒண்ணும் இல்ல. யாரோ பண்ண எங்கேயோ பண்ண தப்புக்கு எல்லாருமே அஃபெக்ட் ஆயிட்டோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் பை அதர்ஸ் டூ அஸ். இது போல 3 வெரைட்டியான ப்ராப்ளம்ஸ் வரும். வாழ்க்கையில இப்படிதான் வரும். வேற வழியே இல்ல. ப்ராப்ளம்ஸ் பை அஸ் டூ அஸ், ப்ராப்ளம்ஸ் பை அஸ் டூ அதர்ஸ், ப்ராப்ளம்ஸ் பை அதர்ஸ் டூ அஸ். இந்த 3 வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சில பேருக்கு கிளீன் டேஸ் இருக்கும். அப்பா பிரச்சனையே இல்லாத நாளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சில நாள் எப்படி ஆகும்னா, ஆரம்பிக்கும்போதே பெட்லேருந்து எழுக்கும்போதே பிரச்சனையோடயே தான் எழுந்துப்பாரு அவரு. சரி, அது எப்படி சால்வ் பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி, அவரால முடிஞ்ச 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கீசி எப்படியோ ஒண்ணு அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணி, ஒரு 11 மணிக்குள்ள முடிப்பாரு. அது 11:02க்கு இன்னொன்னு ஆரம்பிக்கும். ஸோ வாழ்க்கை ஃபுல்லா இது போல ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும். ஒண்ணு ப்ராப்ளம் பை அஸ்ல வரும், ப்ராப்ளம்ஸ் இன்னொருத்தரால வரும், நம்பளால இன்னொருத்தருக்கு போகும். இதெல்லாம் உட்கார்ந்து டெய்லி சால்வ் பண்ணிட்டு இருக்கணும், ஒர்க்கும் பண்ணணும், ஃபேமிலி லைஃப்ல இன்வால்வ் ஆகணும், நண்பர்களோடையும் பேசணும், நல்லா சிரிச்சும் இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நாட்ல. இதுதான் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல். அப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் அனலைசிங். 1 ப்ராப்ளம்ஸ் பை அஸ் டூ அஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இது எப்படி வரும்? எதுக்காக வரும்? மெயினா வந்து இது வர்றதே நம்ம ஈகோவால தான். அப்புறம் நம்மளோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். 3வது நம்ம கோல் செட்டிங். அப்புறம் நம்மளோட மென்டல் கரேஜ். எந்த அளவுக்கு நம்ம மென்டல் கரேஜ் ஸ்ட்ராங்கா இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. அந்த மென்டல் கரேஜ் தான் இந்த ஹோல் ஆப்ஸ்டிக்கிள்ஸோட எசன்ஸ். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அந்த மென்டல் கரேஜ் வச்சு நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்கன்றது தான் நம்ம இங்க மெயினா அனலைஸ் பண்ண போறோம். ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ மிச்சதெல்லாம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மாரி நான் தொட்டுட்டு போறேன். பட் மென்டல் கரேஜும் கொஞ்சம் அ ஸ்லைட்டா தொடுறேன். ஸோ தட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். தட் இஸ் அ பேட்டர்ன். அது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் வந்து உங்களால உடைக்கவே முடியாது. இது யாருக்கு ப்ராப்ளம் ஆனாலும் இந்த பேட்டர்ன் வரதான் செய்யும். அந்த பேட்டர்ன கவனிப்போம். அந்த பேட்டர்ன் எப்படி உடைக்கலான்றது வந்து நீங்க பாருங்க. ஸோ ஈகோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்சம் அனுசரிச்சு போனா நல்லா இருந்திருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ப நெறைய இடத்துல பேசிக்கிறோம். சரி அவன் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம்ப்பா. இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசா இருக்காது. ஆனா ஈகோ ப்ராப்ளம் தான். தப்பான டிசிஷன்ஸ், தப்பான எமோஷன்ஸால பண்ணக்கூடிய சில தப்புகள். எ அப்புறம் வந்து நம்ப டிசிஷன் மேக்கிங் சொன்ன மாதிரி, எந்த ஃபாஸ்ட்டா நீங்க டிசிஷன் எடுக்கணும் ஒரு பிரச்சனைன்னு வந்து வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னும்போது, யூ மஸ்ட் டேக் டிசிஷன்ஸ் வெரி, வெரி ஃபாஸ்ட். The more you postpone, the tougher it becomes. அதேபோல
நம்ம 3வது நம்ம கோல் செட்டிங். நம்ம லிமிட் என்ன? நம்ம எப்படி செய்யணும்? ஒரு கோல் செட் பண்ணா, அது எப்படி அச்சீவ் பண்ணணும்? அந்த கோல் செட் பண்ணது ஆரம்பிச்சுட்டு, வேற திசையில நம்ம போய்க்கிட்டு இருந்தா, கோல் செட் ஆகாது. அதான நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். நான் டாக்டர் படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நெனச்சா, இது இன்னைக்கு எடுத்து நாளைக்கு ஆகுற சமாச்சாரம். ஸோ, இது 8வது கிளாஸ்லயே, 9வது கிளாஸ்லயே நம்ம டாக்டர் படிக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும்ன்ற வெறியில ஐஐடி படிக்கணும். +2 எக்ஸாம் வரட்டும் சார். அதுக்கப்புறம் நான் போயி மார்க்க பார்த்துட்டு நான் டிசைட் பண்றேன்னா, அந்த டைம் இட் இஸ் டூ லேட் டூ பி அ டாக்டர் ஆர் அ இன்ஜினியர். பட் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னா, யூ மஸ்ட் பி இன் தி ஃபோர் ஃப்ரண்ட். டாப் லெவல்ல இருக்கணும். அப்ப நம்ம 8 ஸ்டாண்டர்ட்லேருந்து பிராக்டிஸ் பண்ணி, அதுக்கு போய் தேவையான கிளாஸுங்கள் அட்டெண்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா, டெஃபினட்டா நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ பீயிங் எ டாக்டர். ஸோ, நம்ம டிசிஷன் மேக்கிங்கும், நம்ம கோல் செட்டிங்கும், நம்ம ஈகோ ப்ராப்ளம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நம்மளோட அ அதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ப்ராப்ளம் தான். அது ரிசால்வ் பண்ணிக்கூடியது. இது மோஸ்ட்லி சைக்காலஜிக்கலா இருக்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படி இருக்காது. ஒண்ணும் அவ்வளவா இருக்காது. பையஸ் டூ அஸ்ன்னு வரும்போது, மோஸ்ட்லி இட் இஸ் அ சைக்காலஜிக்கல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர் தட் நீங்க தான் இருந்து சால்வ் பண்ணணும். இது இன்னொருத்தர் உங்கள கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூ ஆர் அ ஸ்லேவ். உங்க ப்ராப்ளம் உங்களால நீங்க எடுத்துக்கிட்ட ப்ராப்ளம் வெளிய ஆளு சால்வ் பண்ணக்கூடாது. சால்வ் பண்றாரு அப்படின்னாலே, அப்பன்னா யூ ஆர் நாட் யூசிங் யுவர் பிரெயின். யூ ஆர் நாட் யூசிங் தி செரிப்ரம். யூ ஆர் நாட் யூசிங் யுவர் இன்டெலிஜென்ஸ். இஃப் யூ ஹேவ் டு சால்வ் யுவர் ஓன் ப்ராப்ளம் விச் இஸ் கிரியேட்டட் பை யூ, அதுக்கு நீங்க தான் முடிவெடுத்தாகணும். நீங்க தான் அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ்டர்னல்ல இருந்து ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிக் குடுத்து நீங்க செய்றீங்க அப்படின்னா, இட் இஸ் தட் மீன்ஸ் நீங்க அவருக்கு விற்கப்பட்டிருக்கீங்க. யூ ஆர் அ ஸ்லேவ். 100% யூ ஆர் அ ஸ்லேவ் டு தட் பர்ட்டிகுலர் பர்சன் ஆஸ் அ ப்ராடக்ட். யூ கோ தேர் ஆஸ் அ ப்ராடக்ட். ஸோ ஹென்ஸ் ப்ராப்ளம்ஸ் எஸ்ன்றது பேசிக்கா இந்த 4, 5 வெரைட்டிஸ்ல தான் வரும். பேசிக்கலி நான் சொன்ன மாதிரி ஒன் இஸ் எ ஈகோ. The second one is your decision making, your goal setting, mental courage என்றது பின்னாடி பார்ப்போம். So these are the basic things which will come as a problem by us to us. The second level அப்படின்னு பார்க்கும்போதுனா problems by us to others. நம்மளால வரக்கூடிய நம்மளால கிரியேட் பண்ண ப்ராப்ளம்ஸ் இன்னொருத்தர் எப்படி affect ஆகும். Discipline. நான் நம்மளோட கஸ்டமர் ரிலேஷன் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆங்கர் இது 5யும் ப்ராப்ளம்ஸ் பை அஸ் டு அதர்ஸ். உங்க குட் ஹியூமன் ரிலேஷன்ஸை வச்சுட்டு எது வேணா சாதிச்சுட்டு போயிடலாம். உங்க குட் ஆட்டிடியூடும் ஹியூமன் ரிலேஷன்ஸும் கிட்டத்தட்ட உங்க ஆட்டிடியூடும் உங்க ஹியூமன் ரிலேஷன்ஸும் ஸ்ட்ராங்கா வச்சுட்டு மக்களோட மக்களா அணைச்சு போகிறது தான் பெஸ்ட். அப்ப எந்த பிரச்சனையும் வராது. உங்களால எந்த பிரச்சனையும் வராது. பை அஸ் டு அதர்ஸ் பிரச்சனை இல்ல. ஏன்னா உங்க தடுமாற்றம்ன்றது இருக்காது வாழ்க்கையில. ஆட்டிடியூட் இஸ் சோ நைஸ். 4 பேர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட பழகி பார்க்கலாமே, அருமையான ஆளு அப்படின்னுவாங்க. அது போல பேர் வாங்கினா அது எப்படி வரும்? அந்த ஆட்டிடியூடும் வரும், அந்த ஹியூமன் ரிலேஷன்ஸும் இருக்கணும். அதே போல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பிசினஸா இருக்கட்டும், அது வீடா இருக்கட்டும், எங்க போனாலும் அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ வில் ஹேவ் டு ஹேவ் தட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வித் எவரிபடி. தென் த ஃபைனான்சியல் டிசிப்ளின். ஒருத்தருக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டோம்னா, அந்த கமிட்மெண்ட்டுக்கு யூ ஹேவ் டு ஸ்டாண்ட். ஒன்ஸ் யூ ஸ்டாண்ட் பை யுவர் கமிட்மெண்ட், தென் தேர் இஸ் நோ ப்ராப்ளம்ஸ் பை அஸ் டு அதர்ஸ். நீங்க எப்ப அந்த கமிட்மெண்ட்டை தாண்டுறீங்களோ, அப்ப பிரச்சனைகள் பெருசாகுது. இட் பூமராங்ஸ். இட் பிகம்ஸ் பிக்கர் அண்ட் பிக்கர். And these are the steps where you are affected or you are creating a problems to others. This is the major things
that work is one is your attitude. The second most important is your human relations, your customer relationship, your financial discipline, and your anger. ஆங்கர் பத்தி நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. பட் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஆங்கரை பத்தி பேசியிருப்பாங்க. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, உங்களுக்கு காதலன் சினிமா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த காதலன் சினிமால அவங்க லவ்வர்ஸ் பிரபுதேவா அந்த லவ்வரை கூப்பிட்டு அவங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்திப்பாங்க ஒரு கிராமத்துல. அப்ப கட்டி பிடிக்க வரும்போது 10 எண்ணுங்க. ஸோ அந்த 10 எண்ணத்துக்குள்ள உங்க எமோஷன்ஸ் வில் டெஃபினெட்லி கம் டவுன். அந்த ரைட்டான டிசிஷன் நம்ம எடுத்திருக்கோமா? அந்த 10 செகண்ட் போதும். அந்த 10 செகண்ட் தான் உங்களுக்கு தேவையானது. ஒரு நல்ல முடிவு, ஒரு கெட்ட முடிவு. அந்த கெட்ட முடிவு எடுக்கிறதுக்கோ, நல்ல முடிவு எடுக்கிறதோ அந்த 10 செகண்ட் நீங்க கவுண்ட் பண்ணுங்க. தென் யுவர் எமோஷன்ஸ் வில் கெட் கண்ட்ரோல்ட். யுவர் ஆங்கர் வில் கெட் கண்ட்ரோல்ட். அண்ட் ஆங்கர் இன்னும் சொல்லப்போனா, இட் இஸ் நத்திங் பட் டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆர் சூர்யா சினிமா பாஷையில போனோம்னு சொன்னோம்னா, ஆப்ரேஷன் டி அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ ஆட் டி டு தி ஆங்கர், இட் பிகம்ஸ் அ டேஞ்சர். ஸோ ஆங்கர் இஸ் ஸோ dreadful thing. Your hormones are produced in a very bad effect. It spoils your entire metabolism. உங்களால உங்களுக்கே அது வந்து வேற விதமா பிபி எல்லாம் ஏறி போயிடும். குணமா போய் உடம்பு போய் நிற்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் ஆங்கர், there is no danger. So I want you to take this small lesson of anger. ஆங்கரே நிறைய விஷயங்கள் பேசலாம். பாஸ் பட்டன்ஸ் இருக்கு. there are a lot of things which can happen in anger. So try to control anger as far as possible. And the third most important point is problems by others to us. அதர்ஸால நம்ம கூட வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதர்ஸால நம்ம கூட வரைய ப்ராப்ளம்ஸ் பாயிண்ட்ஸ் கம்மி, ஆனா ப்ராப்ளம்ஸ் ஏராளம். ஏன்னா இங்கதான் நம்ம வந்து மெயினா வி லேக் ஆன் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லாததால தான் இந்த most of these problems happen. The second important thing on the point is assertiveness. இந்த ரெண்டு தான் வந்து உங்க லைஃப்பை கவனிக்கக்கூடிய அளவுக்கு கெட்டு போகுதோ இல்லை கட்டி நல்லதாகுது எல்லாமே வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் தான். If you have a perfect interpersonal relationship, there will not be any fight between wife and husband. Or வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியும் சரி, நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளியா போனாலும் சரி, அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் தட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். எங்க பிரதர் வந்தா அவருக்கு நல்ல வசதியா ரூட் கொடுக்கறது, அவர் நல்லா பார்த்துக்கிறது, நல்லா சிக்கன் மட்டன் நல்லா கொண்டு வந்து வச்சு சமைச்சு சாப்பிட்றது. அதே ஒய்ஃபோட பிரதர் வந்தா சும்மா சாதாரண சாப்பிட்ற சாப்பாடு, அவரை சோஃபால படுக்க வைக்கிறது, இது போலெல்லாம் பண்ணோம்னா இங்கதான் ஆரம்பிக்குது ரப்சர்ஸ். இங்கதான் உங்க வீடா எங்க வீடா, இதெல்லாம் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் which can also be taken into your professional style also. So try to maintain very good interpersonal relationship. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா டைவர்ஸ் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. When we lack that interpersonal relationship, then all these negative things start happening. The second important thing is how are you going to be so assertive? Assertive is not aggressive. Assertiveனா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அசர்ட்டிவ். அக்ரெசிவ்ன்றது கோபப்பட்டு கடினமா பேசுறது அக்ரெசிவ். யூ டோன்ட் ஹாவ் டு பி அக்ரெசிவ் when you're assertive. நீங்க வாங்க வேண்டிய 90 மார்க் டெஃபினட்டா வரும். That is your assertiveness when you write your answer paper and come back. Every question paper has an answer. Like that, every problem also has an answer. So when you are assertive, the most important thing is trying to be as truthful as to your words. So அந்த தன்மை வேணும். Not trying to be very aggressive. ரொம்ப கோபமா
அழுத்தமா பேசினா அது சரியாயிடுமா? சரியாகாது. So assertiveness is different, aggressive is trying to be different. I wanted to be more assertive rather than to be aggressive. Right. வில்சன் சொன்ன மாதிரி நம்ம கோவிட் இப்ப நடக்கக்கூடிய அந்த ரஷ்யா யுக்ரைன் வார் அங்கங்க நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து சம் பர்சனல் ஈகோஸால சர்டன் நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்ற பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இண்டிவிஜுவலோட டிசிஷன்ஸால நாடு நாடு சண்டை போட்டுட்டு இருக்கு. இது போல வந்து வேர் வி ஆர் ட்ரைங் டு சி மல்டி ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஒருத்தரோட ஈகோ வந்து இன்னொருத்தர் எப்படி வந்து அந்த நாடே வந்து அழிக்க பார்க்குதுன்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். which is happening in Russia, which is going to have, which has already started between the North Korea and South Korea. China is a factor which is happening. You see Pakistan, this is what is happening because they are not able to control that interpersonal relationship, or they are not able to have that human relations amongst those people, or they are not able to control the ego. This is what happens as a multitask oriented problems. இது நீங்களோ நாங்களோ சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இல்லை. They themselves have to sit and finalize their own problems. We don't have to sit. பட் வில்சன் சொன்ன ஒரு பாயிண்ட் சொன்னது வந்து கோவிடால இன்னைக்கும் நாங்கள் அஃபெக்ட் ஆயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது. நான் சொல்றது ஒரு சிம்பிள் ரீசன் என்னன்னா, இட் இஸ் ஒன்லி an excuse that you are trying to give. What's wrong if you start doing business in COVID? What's wrong if you think of a different business that suits COVID? அதுபோல நீங்க வந்து அந்த சேஞ்ச் ஓவர் சிச்சுவேஷனுக்கு வரணும். தட் இஸ் வாட் வி கால் இன் மேனேஜ்மெண்ட் as a paradigm shift. அந்த அமீபியா மாதிரி நீங்க மாற கத்துக்கணும். அந்தந்த சிச்சுவேஷன்ஸ் அதுக்கு கோவிட் cannot be an excuse for not performing in your business or for not performing in your family. It can be told. இது போல மீட்டிங்ஸ்ல பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர்த்து, பட் பட்டி காட்டுறதுக்கு நம்ம தான். வியாபாரம் சரியா நடக்கல, வீட்டுல சரியா இல்லைன்னா கடைசியில இந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறது, இப்போ காசு பணம் வீட்டுக்கு வராம இருக்கிறது. ஆல் திஸ் இஸ் ஒன்லி அன் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் வாட் யூ ஆர் ட்ரைங் டு புட் a cart before the horse. The cart should always be behind the horse, not before the horse. அது போல வந்து நீங்க ஒரு கோவிடுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் நீங்க எடுத்து பண்ணிடலாம். There are a lot of people who have solved these problems in COVID. Problems have come. I am a standing example of a lot of obstacles in my life. இப்போ நிறைய பேர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. You know I'm blind. How many of you know that I'm blind? But I'm still able to perform. Only eyesight is gone, but my vision is good. ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்றது வந்து என்னோட விஷன் இஸ் ஓகே, பட் ஒன்லி மை ஐசைட் இஸ் நாட் தேர். இட் டசன்ட் பாதர் ஃபார் மீ. ஐ ஹவ் நாட் டேக்கன் இட். அதுவும் இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸாக தான் எனக்கு இந்த ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஹேவிங் அ பர்ஃபெக்ட் ஐசைட். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த குளுக்கோமா ஆஃப் ஹை டயபெட்டிஸ். இட் ஹஸ் கம். தட்ஸ் an obstacle, but I have not taken it very serious. It is a problem created by me itself. மாத்திர டைமுக்கு எடுத்துக்கல, வெளிநாட்டுக்கு பயங்கரமா சுத்திட்டு இருந்தேன். அது போல சுத்தும் போது ஃபுட் வாஸ் நாட் டு தி டயபெட்டிக் ஸ்டைல். மை டேப்லெட்ஸ் ஐ வாஸ் நாட் ஹேவிங். ஸோ ஐ கிரியேட்டட் மை ஓன் ப்ராப்ளம். அதோட வரக்கூடிய என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லாஸ் மை ஐசைட். பட் இன்னைக்கு வந்து நான் அதை பத்தி பெருசா வருத்தப்படுறது இல்லை. தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ யூ மஸ்ட் ட்ரை டு டேக் challenges and start working. And that is one of the tools that you must handle yourself. I will tell you these 2 tools which will help you in taking fast decision making and better to solve these problems in your life. And COVID is one standing example that everybody speaks in their own speeches that we lost business, we made business. For your information, let me tell you that the company which we run, we were making only a few small crores of rupees business. After COVID, that COVID onwards,
we grew multifolded because we started promoting our product in the market in a different concept. Like that, with the same product, but it suited the COVID style. So we did multifolded course business during COVID, and we are maintaining the same. அப்போ எனக்கு கிடைச்ச கிளைண்டல் பேஸ் தான் இன்னைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ யூ ஷுட் நெவர் புட் தி கார்ட் பிஃபோர் தி ஹார்ஸ். எந்த ப்ராப்ளம் வந்தால் எது வந்தாலும் try to solve with two tools that I'm going to give you today. One, God is great enough to give you two tools within yourself. The one major tool is, which I already told you, is your intelligence. And the intelligence use பண்ணி எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸை நீங்க சால்வ் பண்ண முடியும். That means you must be a bookworm. You should have learned something. You should have developed yourself, or you should have read number of books to create that intelligence in you. The second most important thing that God has given you is your imagination. If you are able to have these two eyes with you, I'm not talking about this eyes, but the two eyes. One is intelligence and one is the imagination. இமேஜினேஷன்னா நீங்க வந்து அடுத்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டுறது, வீட்டுக்கு எப்படி ரெண்ட் கொடுக்கறது, பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்றது, நம்ம வெட்டிங் டே எந்த ஹோட்டலுக்கு போறது பத்தி, அது இமேஜினேஷன் இல்லை. ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அது எப்படியெல்லாம் நம்ம தாக்கும், எப்படி நம்ம தாக்கு பிடிக்கணும் என்ற ஒரு இமேஜினேஷன் நீங்க போகலாம். அந்த இமேஜினேஷன் வில் கம் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். It is like psychological, as I told you. You need to develop those type of psychological things in your life to develop this imagination and the intellectual that God has given you. இது ரெண்டும் மர்ஜ் பண்ணி ஒரு காம்பினேஷன்ல நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினட்டா எந்த ஆகப்பட்ட ப்ராப்ளமும் வந்தா உங்களால சால்வ் பண்ண முடியும். ஒரு சின்ன கதையோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். This is the basic tools about intelligence and imagination. ஒரு நண்பர் ஒரு பிரான்ஸ் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது எங்க பாண்டிச்சேரியில ரொம்ப சகஜமான ஒரு நடைமுறை தான். என் நண்பர் ராஜகோபால்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை வந்து நீட்டா ஒரு பிரான்ஸ் பொண்ணு காமிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அவரும் ஹாப்பியா பிரான்ஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. ஆஹா, பிரான்ஸ் பொண்ணு, பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்தது, வெட்டிங் ஆனிவர்சரி. அப்ப அந்த ஒய்ஃப் சொன்னாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஆயிடுச்சு, லெட்ஸ் செலிப்ரேட் அவர் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ லெட்ஸ் கோ டு தம், ஐ எம் கோயிங் டு இன்வைட் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஹேவ் டின்னர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா லைனா கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்டை கூப்பிட்டாரு. கம் லெட்ஸ் கோ டு த மார்க்கெட் அண்ட் பை சம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னாங்க. 2 பேரும் கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்குறாங்க. ஃப்ரெஷ் மீட், ஃப்ரெஷ் சிக்கன், அது போல் நிறைய ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ அந்த அம்மா ஷி ஸ்டார்ட்ஸ் குக்கிங். தி வைஃப் ஆஃப் தி Rajgopal starts cooking for things. Then all of a sudden she remembers, "Hey Rajgopal, come here. What, madam? How can I help you? Go to the beach and collect some snails. I'm going to give, in the Finch, அவங்களுக்கு இந்த appetizer, snail appetizerனா அவங்களுக்கு உயிர். That is the delicacy. So she says, go to the beach and pick up some snails and come, and I will make an appetizer for them before we start our dinner." நம்ம ராஜகோபால் பக்கெட் எடுத்துக்கிட்டு நேராக பீச்சுக்கு போறாரு. போயிட்டு அங்கங்க அந்த ஸ்னெயில்ஸ் நத்தையை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. பிடிச்சி ஒன்னொன்னா பக்கெட்ல போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி, போதுமான நத்தை வரும்போது சரி அவன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போது அந்த இடத்துல ஒரு அவரோட பழைய கிளாஸ்மேட் இந்தியன் ஃப்ரெண்டை பார்க்குறாரு. ராஜகோபாலுக்கு ஒன்றுக்கு தலைகால புரியல. ஆஹா, பழைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. நம்ம ராஜகோபால் கல்யாணம் ஆன சங்கதியும் மறந்து போயிட்டாரு இந்த இதுல. இது போல பேசிட்டு இருக்கும்போது தென் வா லெட்ஸ் கோ டு தி பார்ன்னு சொல்லிட்டு பாருக்கு போறாங்க. அங்கேயும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க,
தே ஹேவ் சம் கப்புள் ஆஃப் ட்ரிங்க்ஸ். தென் அந்த பக்கெட்லேருந்து ஒரு நத்தை மேலே ஏறி டம்மாலும் கீழே விழுது. ஐயோ! அது பார்த்தோன்னே ராஜகோபாலுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! இந்த நத்தை வச்சு அப்பிடைசர் பண்றதுக்கு நம்ம வீட்டுக்கார அவங்க வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நத்தைய தூக்கி உள்ள போட்டுட்டு பக்கெட்டோட வீட்டுக்கு போறாரு. போனோனே அவருக்கே தெரியும். என்ன நடக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன நடக்க போகுது அந்த வீட்ல அப்படின்னு சொல்லி. உடனே இவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இமேஜினேஷன் யூஸ் பண்ணி, அந்த நத்தை எல்லாம் அந்த வாசப்படியாண்ட கொட்டிடுறாரு. கொட்டிட்டு பக்கெட்ட தூர போட்டுருங்க. தூர போட்டு அப்புறம் கதவ நாக் பண்றாரு. நாக் பண்ணோனே அந்த ஃபியூரி அந்த கோபமான வைஃப் கதவ திறக்கிறாரு. திறக்கும்போது இவன் நத்தைய ஓட்டிட்டு வந்த மாதிரி, "வாங்க, வாங்க எல்லாம் வாங்க. வ வந்துட்டோம். வீட்டு வாசல் வந்துட்டோம். மேல ஏறி அப்படியே போ வேண்டியது தான். நம்ம அப்பிடைசர் பண்ணிடுவாங்க. மேடம் பண்ணிடுவாங்க. வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்ட்டு போறாரு அந்த நத்தைய. என்னமோ இவரு ரோடு ஃபுல்லா வாக்கிங் கூப்ட்டுன்னு வந்தா போல மாதிரி ஆச்சு. So you need to use that type of imagination where you don't hurt the other person. You don't criticize another person. You don't hurt other person. பட் நீங்களும் உங்க வேலை ஃப்ரெண்ட மீட் பண்ண மாதிரி ஆச்சு. நீங்களும் போய் பார்ல வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நத்தையும் வீட்டுக்கு வந்தாச்சு. பட் ஆஃப் கோர்ஸ் இட் வாஸ் லிட்டில் பிட் லேட் டு பிரிங் தி ஸ்னேக்ஸ் ஹோம். பட் finally he arrived home with his snails, and this is what is called as imagination. ஒரு ப்ராப்ளம்னு ஒண்ணு வந்தா எந்த அளவுக்கு நீங்க யோசிக்க முடியும், எந்த அளவுக்கு நீங்க அந்த இமேஜினேஷன்ஸ் எடுத்துன்னு போக முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி these are the only two tools you have to break anything in this world. You use your intelligence, you use your imagination. If you have these two very strong with you, and this can be go a long way to solve any problem. As I told you in the beginning, the mental courage இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு போகும்போது இந்த இன்டெலிஜென்ஸும் இந்த இமேஜினேஷன் ஸ்ட்ராங்கா உங்ககிட்ட இருக்கும்போது எந்த ப்ராப்ளம்ஸும் வரும்போது இது ஸ்ட்ராங்கா தான் ரிசால்வ் பண்ணலாம். பட் ஒரு ப்ராப்ளம் வந்தா உங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வீட்டு விட்டு வெளில மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்க. மார்க்கெட் விட்டு போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் போது வீட்டுக்கு ஒரு போலீஸ்கார் வர்றாரு. போலீஸ்கார் வந்தோடனே சார் இருக்காரான்னு கேட்குறாரு. இல்ல சார் மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. சரி மார்க்கெட்ல இருந்து வந்தோடனே போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுங்க, எஸ்ஐ பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா உடனே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு அந்த அவர் எடுக்கல. ஏன்னா அவர் மார்க்கெட்ல இருக்காரு. அவர் சத்தம் கேட்கல. எடுக்கல. ஃபோன் எடுக்கல. இவர் காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. யூ கேன் சீ தி ஆங்ரி வைஃப் ஸ்டாண்டிங் வித் தி டோர் ஓப்பன் வெயிட்டிங் ஃபார் யுவர் அரைவல். என்ன தப்பு பண்ணீங்க? ஏது பண்ணீங்க? என்ன ஆச்சு? எப்படி இதெல்லாம் ஆகும்? இவருக்கு என்ன பேசுறாரு வைஃப் என்ன பேசுதுன்றவே புரிய மாட்டேன்து. ஒரு மாதிரி ஸ்டன்னா நிக்கிறாரு. என்னம்மா ஆச்சு? என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. போலீஸ்காரர் வந்து வீட்ல வந்து உங்கள தேடிட்டு போறாரு. உங்கள வந்து எஸ்ஐ பார்க்கணும்னு சொல்றாரு. என்ன ஆச்சு? போலீஸ் ஸ்டேஷன் போ வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னு அந்த அம்மா கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேட்டு அவர ஒரு டம்மி பீஸ் ஆக்கி வச்சிருக்குது. அப்புறம் அவர் யோசிக்கிறாரு. வீட்டு வேலைக்காரி அம்மா கூட சொல்லுது. ஐயா அன்னைக்கு கூட ஸ்கூட்டர்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டு இருந்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் உங்களுக்கு நடக்கும். ஒரு ப்ராப்ளம் ஒரு போலீஸ் வந்து கதவ தட்டி அவர் எங்க இருக்காருன்னு தான் கேட்டிருக்காரு. பட் நீங்க உங்க இமேஜினேஷன்ல தப்பா பண்ணியிருப்பாரோ, நம்ம ஹஸ்பண்ட் தப்பு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நம்மளோட இமேஜினேஷன் போய் அந்த இமேஜினேஷன வந்து வீட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி நம்ம அவர திட்டிறது. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லாம திட்டுறோன்னா அவருக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. புரியாம அவர் போய் சோஃபால உட்கார்றாரு. காஃபி கேட்கிறாரு. காஃபி கேட்கும்போது அந்த அம்மா, அவன் இவரெல்லாம் ஊர் நெடுக்க தப்பு பண்ணிட்டு வருவாரு. நம்ம காஃபி தரணுமா? என்ன என்ன பண்ணிட்டீங்க? என்ன சாதிச்சுட்டு உங்களுக்கு காஃபி கேட்குறீங்க? என்ன வேணும்னு சொல்லிட்டு காஃபி கேட்குறீங்க? அப்படியெல்லாம் அந்த அம்மா கத்த ஆரம்பிக்குது. அப்ப அந்த வீட்டுக்கார அம்மா கூட சைலன்ட்டா அந்த வீட்டு வேலைக்காரி கூட சைலன்ட்டா சொல்லுது. ஆமாம்மா, அன்னைக்கு கூட சார் ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டு இருந்தாரும்மா. ரொம்ப வேகமா வண்டி ஓட்டிட்டு இருந்தாரும்மா. அப்படின்னு சொல்லுது. வீட்டு பையனும் ஏதோ ஒண்ணு சொல்றான். இது இப்போ நடந்துட்டு இருக்குது.
So when there is a problem, the first thing that happens to us is to panic. அந்த பயம் உண்டாக்கு. அது போல பயம் வரும்போது காமா இருங்க. ஜஸ்ட் பி காம். வந்துருச்சுல, ப்ராப்ளம் வந்துருச்சுல, அது எப்படி சால்வ் பண்ணன்றத யோசிக்கணும். இன்னொருத்தனை திட்டி அது ஷேம் பண்றதால ஒண்ணும் நடக்க போறதில்ல. So when there is a problem, the first stage of the problem is called as panic. When you panic, panic-னா அந்த பதப்படப்பு, ம், அதெல்லாம் இருக்கும். என்னாச்சு, ஏதாச்சு எல்லாம் வீட்டுக்குள்ள எல்லாரும் கேள்வி கேட்டு இருப்பாங்க. இது போல அந்த பேனிக் ஸ்டேஜ். அந்த பேனிக் ஸ்டேஜ் வரும்போது, யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரிமைன் வெரி காம். அவருக்கு டைம் குடுங்க, யோசிக்க டைம். த செகண்ட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் as இனர்ஷியா. இனர்ஷியா ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கே தெரியாது என்ன நமக்குள்ள நடக்குதுன்னு. ஏன்னா, டம் ஸ்டக் அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படியே மெய்மரிச்சு போகுது. அப்படியே திகைச்சு போறது. அது போல சிச்சுவேஷன். என்ன மேட்டர் சொல்லாம நீ பாட்டுக்கு பேசியிருந்தா எப்படி? என்ன மேட்டர் சொல்லு. ஒரு போலீஸ் வந்தாரு. இப்போ எ அ ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. எஸ்ஐ நம்ம பார்க்கணும்னு சொன்னாரு. நீங்க போய் பாருங்க. பார்க்குறீங்களா இல்லையா? இல்ல உங்களால வீட்டுக்கெல்லாம் கெட்ட பேரு. அப்படி இப்படின்னு. திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ். யூ கம் இன்டு அ வெரி இனிஷியல் ஸ்டேஜ். நாட் நோயிங் வாட் டு டூ. என்ன அடுத்த அடுத்த கட்டம் என்ன? யோசிக்க டைம் இல்ல. ஏன்னா 4 பேர் 4 விதமா பேசிட்டே இருப்பாங்க. அது பேர் தான் ஷேமிங். 4 பேரு வீட்டு வேலைக்காரி கூட நம்மள பத்தி அசிங்கமா பேச ஆரம்பிச்சுரும். ஸோ அதுபோல அந்த ஷேமிங். 3rd ஸ்டேஜ் இஸ் ஷேமிங். அண்ட் 4th ஸ்டேஜ் இஸ் யுவர் பிளேமிங். அண்ட் வென் யூ ஸ்டார்ட் பிளேமிங் பீப்பிள், அதாச்சு, இதாச்சு, அவனால தான் நீங்க அவனோட சேர்ந்ததால தான் இந்த பிரச்சனை, இவனோட சேர்ந்தது தான் பிரச்சனை, அவன்கிட்ட பேசினது தான் பிரச்சனை, வண்டியில நீங்க போனது தான் பிரச்சனை, வண்டி எடுக்காதுன்னு சொன்னேன். இதெல்லாம் பிளேமிங் ஸ்டேஜ். அப்புறம் வந்து யூ கெட் ரெடி ஃபார் தி ஆக்சுவல் ப்ரோக்ராம் அண்ட் சே, ஓகே, நான் போய் பார்த்துக்கிறேன். சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் பேசிட்டீங்கல்ல, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், என்ன சார் நீங்க வர சொல்லியிருந்தாமே வந்தீங்க சார். உட்காருங்க சார், எஸ்ஐ உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. எதுக்குப்பா? இது உட்காருங்க சார், சார் பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்துல வாங்க சார், சார் கூப்பிடுறாரு உள்ள. இவரு கிளம்பி உள்ள போறாரு. போய் பார்க்கறது அந்த எஸ்ஐ இவரை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். ஸ்கூல்ல கிளாஸ்மேட்ஸ், காலேஜ்லயும் கிளாஸ்மேட்ஸ், ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவரு இந்த ஊருக்கு புதுசா போஸ்டிங்க எஸ்ஐயா வந்திருக்காரு. எஸ்ஐ இந்த ஊருக்கு வந்தோடனே இவரை பத்தி இந்த ஊர் தான் இவருக்கு தெரியும். ஸோ வந்தோடனே அவரை பார்க்கறதுக்காக இவர் போலீஸ் அனுப்பிச்சு வீட்டுக்கு அனுப்ப சொல்றாரு. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ஒரு சின்ன இத எப்படியெல்லாம் அந்த பேனிக் ஆகி வீட்டுல அசிங்கப்பட்டு அந்த இனிஷியல் ஸ்டேஜுக்கு போய் பிளேமிங் ஆகி இதெல்லாம் ஆகி கடைசியில வந்து பார்க்க போனா மேட்ரு ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் அ மியர் ஃப்ரெண்ட்ஷிப் கால். அப்புறம் சாயந்தரம் அந்த போலீஸ் எஸ்ஐய வீட்டுக்கு டீக்கு கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்தோடனே அப்ப ஒய்ஃபுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவர் தாம்மா நம்மள வர சொல்லியிருந்தாரு. நாங்க இவரு ஒண்ணா படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ when there is a problem, don't jump into conclusions. இதுதான் என்று ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அனலைஸ், ஸ்டார்ட் ஒர்க்கிங், give them time to rework, give them time to go and do the homework. நீங்க பண்ணீங்கனாலே your 99% of the problems are solved. So these are the things you come across stages, and this is how you resolve problems. And it's very easy when you use your two tools, your intelligence and your imagination. Don't go into a negative imagination at any point of time. எப்பவுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் இனிஷியலே இருங்க. பாசிட்டிவ் இமேஜினேஷன்ல இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப சார். எஸ்பெஷலி ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா பேனிக்கே நோட்டீஸ் வரலாம், ஒரு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரலாம், இல்ல இந்த நம்ம வீட்டு ஓனரே வந்து ஒரு அப்பா நீ இருந்தது போத வீடை காலி பண்ணுன்னு, ரைட்? ஆல் தட் இஸ் தேர். யூ நீட் டு டேக்கிள் இன் த ரைட் வே, த ரைட் பெர்ஸ்பெக்டிவ். Try to choose the right perspective and start working on that particular discipline using the two faculties which you have is your intelligence
and your imagination. Never use a negative imagination. Always try to be very positive. And with this, I conclude this program on obstacles. Thank you very much for the wonderful opportunity. Thanks, Palayamkottai Angels Junior Chamber and Delta Foundation and the American